ஸோ நெக்ஸ்ட் நம்ம சீல் குஞ்சிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீல் குஞ்சிங்னா என்னென்னா, உங்களுக்கு மெக்கானிக்கல் சீல் இருக்கு இல்லையா, மெக்கானிக்கல் சீலோட ஃபேஸுக்கு, அதாவது மெக்கானிக்கல் சீலில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனரி ரொட்டேட்டிங் ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு மீடியமை மெக்கானிக்கல் சீல் போர்ஷன் சீல் சாம்பரில் நம்ம வந்து என்ட்ரு பண்ணி அதை வந்து ரீசைக்கிள் சர்க்குலேஷன் பண்ணுறோம், சர்க்குலேஷன் கொடுக்குறோம். ஸோ இது வந்து சீல் குஞ்சிங்னு சொல்கிறாங்க. ஸோ இது பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ், அதாவது பர்பஸ் ஆஃப் சீல் குஞ்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து சீல் சாம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய சீல் ஃபேஸை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரீசன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரன்னிங்கில் வந்து உங்களுக்கு சீல் ஃபேஸஸில் ஏற்படக்கூடிய ஹீட் ஜென்ரேஷனை வந்து இந்த சீல் குஞ்சிங் மூலமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து இந்த பர்பஸ்க்காக வந்து சீல் குஞ்சிங் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சீல் ஃப்ளஷிங். சீல் ஃப்ளஷிங்னால் என்னென்னாக்கா, நம்ம மெக்கானிக்கல் சீல் ஃபேஸஸ்க்கு நம்ம வந்து இன்டர்னலாகவோ அல்லது எக்ஸ்டர்னலாகவோ நம்ம யூஸ் பண்ண பம்பில் யூஸ் பண்ணக்கூடிய மீடியத்தையே வந்து சர்க்குலேஷன் சீல் சாம்பருக்கு சர்க்குலேஷனுக்கு கொடுக்குற சிஸ்டம் பேர் தான் வந்து சீல் ஃப்ளஷிங். இதில் உங்களுக்கு என்ன நடக்குது, இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுக்கக்கூடிய மீடியம் வந்து ஒரு லூப்ரிகேஷனாக வந்து சீல் ஃபேஸஸ்க்கு வந்து ஆக்ட் ஆகுது. ரெண்டாவது வந்து ரன்னிங் டைமில் ஏற்படக்கூடிய ஹீட் ஜென்ரேஷனை வந்து இந்த ஃப்ளஷிங் மீடியம் வந்து டிசிபேட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூணாவது பார்த்தீங்கன்னா, ஸ்டஃபிங் பாக்ஸ் ப்ரெஷரை, அதாவது ஸ்டஃபிங் பாக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து வேப்பர் ப்ரெஷரை விட அதிகமாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த சீல் ஃப்ளஷிங் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இது மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மெக்கானிக்கல் சீல் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு, ப்ராப்பராக நடக்கிறதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சீல் ஃபேஸஸ் மஸ்ட் பி ஃப்ளாட் அண்ட் பாலிஷ்டு. அதாவது சீல் ஃபேஸ் ரெண்டுமே, ரொட்டேட்டிங் ஃபேஸும் ஸ்டேஷ்னரி ஃபேஸும் ரெண்டுமே ப்ராப்பராக ஃப்ளாட்டாகவும் சர்ஃபேஸ் ஃபினிஷிங் கம்ப்ளீட் பண்ணதாகவும் பாலிஷாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலி நார்மலாக வந்து லேப்பிங் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் மூலமாக நம்ம வந்து சீல் ஃபேஸ் வந்து ஃப்ளாட் பண்ணுறோம். இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மேனுவல் ஹேண்ட் லேப்பிங்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, லேப்பிங்க்கு தனியாக மிஷின் இருக்குது. ஸோ அந்த மிஷின் மூலமாக வந்து நம்ம சர்ஃபேஸ் ஃபினிஷிங்கை கொண்டு வரோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து இந்த ஃப்ளாட்னஸ் வந்து நீங்கள் லேப்பிங் மூலமாக நம்ம கொண்டு வரோம், அது ப்ராப்பராக இருக்கணும். ஓகேங்களா. செகண்ட் வந்து சீல் ஃபேஸஸ் மஸ்ட் பி இன்ஸ்டால்டு பர்பெண்டிகுலர் டு தி ஷாஃப்ட். அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சீல் ஃபேஸஸ் வந்து ஷாஃப்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும். அதாவது உங்களுக்கு இதை எப்படி நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷாஃப்ட்டு வந்து ரன் அவுட் செக் பண்ணணும். ரன் அவுட் வந்து 0.05க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஷாஃப்ட்டில் வந்து ஒரு டயலை செட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டஃபிங் பாக்ஸோட ட்ரூனஸும் அதோட ஸ்கொயர்னஸும் நீங்கள் செக் பண்ணணும். அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் டிவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சீல் ஃபேஸஸை ஷாஃப்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக கொண்டு வர முடியும். ஓகேங்களா. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மஸ்ட் பி சஃபிஷியன்ட் டு மெயின்டைன் கான்டாக்ட் ஆஃப் ஃபேஸஸ். அதாவது நம்ம கம்ப்ரெஷன் யூனிட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரெஷன் டென்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா.